நாள் நிகழ்ச்சியில் இலங்கை முஸ்லிம் தகவல் மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளரும் கவிஞரும் பிரித்தானியாவில் லண்டனில் வசிப்பவருமான சட்டத்தரணி SMM பசீர் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வணக்கம் சட்டத்தரணி பசீர் அவர்களே. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் தாஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களே. உங்களிடம் நீங்கள் குறிப்பாக பிரதானமாக 20 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் லண்டனில் வசிக்கின்ற ஒருவர். அதே நேரம் இலங்கை தொடர்பான இலங்கை அரசியல் சர்வதேசத்தில் ரீதியாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுடைய இலங்கை மக்களுடைய ஏனைய அரசியல் விடயங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர். அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்பது, நாளை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆர்வமாக இருக்கிறது. இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தளவில் இந்த முறை இலங்கைக்கு மிக கூடுதலான, கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட ஒரு கூடுதலான ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் ஒரு ஆய்வாளர், அரசியல் ரீதியாக அரசியல் ஆய்வாளர், பல்வேறு விடயங்களை பல்வேறு பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற ஒருவர் என்ற வகையிலே உங்களுடைய கருத்து என்ன? நல்லது. இந்த நாளை உங்களது 7வது நாளினுடைய பரபரப்பு போன்று என்ன நடக்கப் போகிறது என்ற நிலைமையை பற்றி எல்லோருமே இன்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை அரசு கூட இது குறித்து அக்கறை காட்டி வருகிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளிலே, அது குறிப்பாக தமிழர் புலம்பெயர் சக்திகள் இது தொடர்பான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த தீர்மானங்கள் மூலம் இலங்கைக்கான அழுத்தம் நிச்சயம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள். ஆனால் இது சம்பந்தமான ஒரு விடயத்தை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக முன்னெடுக்கின்ற நவநீதம் பிள்ளை அவர்கள், இந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நவநீதம் பிள்ளை அவர்கள், குறிப்பாக 11வது இந்த மனித உரிமை கூட்டத்தொடரின் போது 2009ஆம் ஆண்டிலே கூட ஒரு கிரெடிபிளான, அதாவது நம்பத்தகுந்த ஒரு சுயாதீனமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார். ஆகவே அதன் பிறகு 14வது கூட்டத்தொடரின் போது 2011ஆம் ஆண்டு கூட அதை வலியுறுத்தி இருந்தார். அதாவது ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணை நடைபெற வேண்டும், சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்று இன்றும் அவ்வாறு தான் குறிப்பிடுகிறார். அதாவது முன்பு கூட 2012ஆம் ஆண்டு கூட நடைபெற்ற 14வது கூட்டத்தொடரின் போது கூட அந்த கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். அதாவது சர்வதேச சுயாதீன விசாரணை நடைபெற வேண்டும் என்று. ஆகவே இலங்கையில் நடைபெற்ற விசாரணை நம்பத்தகுமை கொண்டதா இல்லையா என்பதில் அவர் முன்கூடியே யுத்தம் நடைபெற்று முடிந்த ஒரு சில வாரங்களுக்குள்ளே அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். அதாவது அந்த கருத்தை அவர் அடிப்படையாக கொண்டுதான் தன்னுடைய தீர்மானத்தை முன்மொழிந்து கொண்டு வருகின்றார். ஆகவே அந்த தீர்மானத்தின் உள்நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது இந்த யுத்தம் முடிந்த உடனேயே இவ்வாறான மனப்பாங்கு அவரிடம் இருந்திருக்கிறது என்றால், இங்கு இலங்கையில் விசாரணை குழு ஒன்று நடைபெறுவதற்கு முன்பாகவே இலங்கையில் நடைபெற போகின்ற ஒரு விசாரணையானது சுயாதீனமாக அமையாது என்பதை அவர் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார் என்றால், அவர் எந்த அளவு பாரபட்சமான நடுநிலைமையான ஒரு தலைமைத்துவத்தை வகிக்கின்றார், அந்த கருத்தினை கொண்டிருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக புரிகின்றது. ஆகவே அவர் 11வது மாநாட்டில் 2009ஆம் ஆண்டு சொன்ன அதே கருத்தை, 14வது கூட்டத்தொடரில் 2016ஆம் ஆண்டு சொன்ன அதே கருத்தை, 17வது மாநாட்டில் 2012ஆம் ஆண்டு சொன்ன அதே கருத்து மீண்டும் அதே வடிவத்துடன் சுயாதீனமான சர்வதேச விசாரணை வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு நினைக்கிறார் என்றால், நாங்கள் இதிலிருந்து அவருடைய கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே அடிப்படையிலே இலங்கை மீதான அழுத்தத்தை அவர் நீண்ட காலத்துக்கு முன்பாகவே தொடர்ச்சியாகவே மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அவருடைய அந்த நிலைப்பாடானது இலங்கை மீது ஒரு தனிப்பட்ட வகையிலான ஒரு பழிவாங்க, ஒரு தனிப்பட்ட வகையிலான ஒரு வெறுப்பினை அது துல்லியமாகவே காட்டுகிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். அரசியல் ஆய்வு என்ற வகையிலே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இவ்வாறு நவநீதம் பிள்ளை அவர்களுடைய சிந்தனையும் எண்ணமும் இருக்கின்ற போது அமெரிக்கா இந்த விடயத்தில் கரிசனை எடுத்துக்கொண்டு பிரேரணையை கொண்டு வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அமெரிக்கா உண்மையில் மேற்குலக நாடுகளுடைய ஏகாதிபத்திய வலைப்பின்னலூடாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இலங்கையை வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிக குறியாகவே அவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். கடந்த காலங்களிலே இலங்கையானது தெற்காசியாவிலே சீனாவுடன் நட்புறவை பண்ணுவது மற்றும் தங்களை தங்களுடைய
உதவிகளை பெறுகின்ற அதே வேளை அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற வேளையில் அரசியல் ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக தங்களை வளப்படுத்திக் கொள்கின்ற பல பாரிய பொருளாதார திட்டங்களை சீனாவினூடாக செயற்படுத்துகின்ற வகையில் அண்மை காலமாகவே தெற்காசியாவில் ஏற்பட்டு வருகின்ற பொருளாதார அபிவிருத்தியும் தெற்காசியா பொருளாதாரத்திலே ஒரு வளம் பொருந்திய பலம் பொருந்திய ஒரு சக்தியாக மாறுகின்ற நிலையிலே தாங்கள் ஐரோப்பாவிலும் மேற்கு நாடுகளிலும் பொருளாதார பின்னடைவுகளை கண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இது எவ்வாறு எதிர்காலத்திலே அமையப் போகின்றது என்பதை பற்றிய அச்சம், அந்த அச்சத்தின் ஊடாக மிக சிறிய நாடுகளை அல்லது ஏதோ விதத்திலே மனித உரிமை மீறல் அல்லது வேறு விதமான அழுத்தங்களின் ஊடாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் மூலமாக அந்த பொருளாதார சிக்க வைப்பதனூடாக தங்களுடைய அரசியலை நடாத்துகின்ற அந்த கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்ற ஒரு தன்மையினை மேற்குள் நாடுகள் பல நாடுகள் செய்து வருகின்றது. அதன் வெளிப்பாடாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அழைப்பு ஒன்று நீண்ட நேரமாக யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ஸ்ரீதரன் கேட்கிறேன். எனக்கு 2 கேள்விகள் இருக்கின்றது. ஸ்ரீதரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து, அப்படியா? ஆமாம், யாழ்ப்பாணத்தில் இருந்து. ஒன்று இலங்கை சம்பந்தமான சர்வதேச கேள்வி ஒன்று, இஸ்லாம் மதம் சம்பந்தமான கேள்வி ஒன்று. முதலாவது கேள்வி இப்ப தென்சீன கடல்லையும் கிழக்கு சீன கடல்லையும் சீனாவை அமெரிக்கா ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்குமா இருந்தால் இலங்கையின் எல்லாமே எப்படி பாராட்டி காட்டாம கண்ட இலங்கைக்கு ஏற்படுற அழுத்தங்கள். இரண்டாவது கேள்வி இஸ்லாம் மதம் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதாவது கூடுதலாக அளவு வசந்தம் அல்லது மல்லிகை புரட்சியால சிரியாவில, லெபனானில, அப்படி பல நாடுகள்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டை கொண்டிருக்கலாம். அப்படி கொண்டு வந்து அச்சேரிக்கு சவுதி அரேபியாவுக்கு வந்தால் இஸ்லாம் மதத்தின் நிலைமை எப்படி இருக்கும், அல்லது ஏனைய மதங்களின் உலக அரசியல் பொருளாதாரம் அல்லது இஸ்லாமுக்கு ஒரு சிங்கப்பூரில் ஏற்பட்ட ஒரு இழப்பை சந்திக்க போகின்றதா? அந்த கேள்வியாக இருக்கின்றது. சரி, நன்றி ஸ்ரீதரன். நான் நினைக்கின்றேன், இலங்கையினுடைய சீனா மீதான கட்டுப்பாட்டை அமெரிக்கா கொண்டு வருவது என்பது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் சீனா மீதான கட்டுப்பாட்டை விடுவ இன்று நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தினுடைய மிக மிக கிட்டிய சம்பவமாக உக்ரைன் மீது ரஷ்யா அதனுடைய கிரீமியன் பாதையிலே தன்னுடைய இராணுவங்களை குவித்து வருகிறது. உக்ரைன் பிரச்சனையிலே ஒபாமாவும் ரஷ்யா புட்டினும் இன்று எவ்வாறு சர்ச்சைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் செய்தி ஸ்தாபனம் கூட அறிந்து கொண்டிருப்பீர்கள். உலகத்தினுடைய அரசியல் என்பது நாங்கள் இன்று உலகத்தினுடைய ஒரு வல்லரசு மிக்க நாடு, அதாவது இந்த ஐக்கிய நாடு சபையிலே வீட்டோ அதிகாரம் கொண்ட ஒரு நாடாக காணப்படுகின்ற சீனாவின் மீது அமெரிக்கா ஆளுமை செலுத்துகின்றது, அதை கட்டுப்பாடு கொண்டு சொல்லுவது மிகவும் வேடிக்கையான விடயமாகத்தான் என்னால் பார்க்கப்படுகின்றது. அது குறித்து நாங்கள் அதிகமாக விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு வல்லரசு நாடான சீனா இன்று ஒரு பொருளாதாரத்தினுடைய மிக உச்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சீனா அமெரிக்காவை இன்னும் ஒரு 10 வருடங்களுக்குள், ஒரு தசாப்தங்களுக்குள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மிஞ்சிய பொருளாதாரத்தை பெறக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற சீனா அதிகமாக அமெரிக்கா அண்மையில்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது அமெரிக்காவினுடைய பொருளாதார அமெரிக்க அரசு சார்பு பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் நிதியுதவி பெறுவதற்காக சீனாவுக்கு வந்ததும், அதுபோல பிரித்தானியை சேர்ந்த கெமரூன் போன்றோர் மட்டுமல்ல, பிரித்தானியாவுடைய அதாவது ஒரு லண்டன் மாநகரத்துக்குரிய மேயர் கூட சீனாவை நோக்கி அவங்க உதவி தேடி வந்ததையும் நாங்கள் அண்மை காலங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்தியாவினுடைய சென்னையிலே கூட இன்று அண்டர் கிரவுண்ட் சொல்லப்படுகின்ற நிலக்கீழடி சுரங்கத்தை தோண்டுவதற்கு கூட அவங்கள தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக எந்த இந்தியாவும் சீனாவும் எதிரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த இந்தியா இன்று சீனாவினுடைய தொழில்நுட்பத்தை பெறுவதனுடைய முக்கியத்துவம் வகித்து அந்த அவரோட உதவியை கோரிப்பதை பார்க்கிறோம். உலகம் என்பது நாங்கள் பார்த்த பார்வை விட்டு மிக தூரமாக சென்று கொண்டிருப்பதை, உலகத்தினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறி வருவதை இவை எல்லாம் காட்டி நிற்கின்றன. அந்த அடுத்த கேள்வியாக நீங்கள் கேட்டது அரபு வசந்தம் பற்றியது. அரபு வசந்தம் என்பது முஸ்லிம் தீவிரவாதிகளுடைய போராட்டமே அல்ல. அரபு வசந்தம் என்பது அந்த நாட்டு மக்களுடைய ஆட்சியாளர்களுடைய அடாவடித்தனங்களை, அவர்களுடைய எதோச்சதிகார ஆட்சியை எதிர்த்து அங்குள்ள மக்கள் கிளர்ந்தெழுந்ததனூடாக ஏற்பட்ட போராட்டங்கள் தான் அவை. அந்த போராட்டங்களை நாங்கள் லிபியாவிலே பார்த்தோம், அந்த போராட்டங்களை எகிப்திலே பார்த்தோம், துனிசியாவிலே பார்த்தோம். துனிசியாவை சின்ன உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். துனிசியாவில் இந்த போராட்டங்கள் இன்று ஒரு முஸ்லிம் தீவிரவாதம் அல்லாத, ஆனால் முஸ்லிம் ஆட்சி, அதாவது முஸ்லிம் சட்ட ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற விரும்புகின்ற ஆட்சி இன்று கலக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அரபு வசந்தம் தோன்றிய முதலிடமான துனிசியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சியானது, அந்த ஆட்சி இஸ்லாமிய சரியா சட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி முறைக்குள் இருக்கின்றதை எதிர்த்து மக்கள் மீண்டும் கிளர்ந்தெழுந்ததனால்
அந்த ஆட்சி பின்வாங்கி என்று தேர்தலில் முகம் கொடுத்து வேறு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இஸ்லாமிய தீவிரவாத ஆட்சி அல்ல என்பதை அரபு வசந்தம் என்பது ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேறுபட்ட தளங்களிலே, வேறுபட்ட கருத்தியல்களிலே, வேறுபட்ட அரசியல் பின்னணிகளை கொண்டு அமைகின்றதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அதே வழியிலே அரபு வசந்தம் என்பது லிபியாவில் தோன்றிய பொழுது லிபியாவினுடைய அரபு வசந்தத்தை பார்த்தீர்களால் அங்கு தீவிரவாத சக்திகள் இருந்தார்கள். அந்த தீவிரவாத சக்திகளை ஆதரித்தவர்கள் யாரும் நுணுக்கமாக பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். எந்த அரசு, எந்த மேற்குலக ஏகாதிபத்தியம் தங்களை பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார்களோ, அல்கைதா பயங்கரவாதி சொல்கிறார்களோ, அல்ல தொடர்பான இயக்கங்களுக்கு சம்பந்தப்பட்ட பயங்கரவாதி சொல்கிறார்களோ, அவர்களை பின்னணியில் ஆதரித்தன் மூலமாகத்தான் அந்த லிபியாவினுடைய ஆட்சியை கவிழ்க்க முடிந்தது. ஆகவே தங்களுக்கு தேவை என்றால் பயங்கரவாதிகள் நண்பர்களாக ஆக்கப்படுவார்கள், தங்களுக்கு தேவை பயங்கரவாதிகள் ஆயுதமளிக்கப்படும். இந்த நிலைமை சிரியாவிலும் காணப்படுகிறது. ஆகவே இந்த மேற்குலகத்தினுடைய சிந்தனையின் ஊடாக மேற்குலகம் என்று செய்கின்ற ஒரு விளையாட்டுகள் பல நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரபு வசனங்கள் கைமாறிக் கொண்டிருக்கின்றன. அதன் உதாரணமாகத்தான் நான் ஈர்த்தை பார்க்கிறோம். ஈர்த்தில் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்ற முர்சியினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதே ராணுவ ஆட்சி, எந்த ராணுவ ஆட்சி கவிழ்ப்பதற்காக முற்பட்டார்களோ மீண்டும் இன்னொரு விதமான ராணுவ ஆட்சி அவங்க ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கு மேற்குலகம் ஆதரவளிக்கிறது, அதுக்கான நிதிகளை வழங்கி வருகிறது. ஆகவே இதை நாங்கள் வேறு விதமாக தான் பார்க்க வேண்டும் நினைக்கின்றேன். நேரம் 9:33. நீங்கள் இணைந்திருப்பது 7வது நாள். 7வது நாளில் சிறிய விளம்பர இடைவெளியை நாம் எடுத்துக்கொள்வோம். SK Sons அனைத்துவித கால்நடை தீவனங்கள், மருந்துகள் என்பனவற்றை சிறந்த தரத்துடன் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விநியோகிப்பதில் என்றும் நிலைத்த நாமம் SK Sons. இலக்கம் 25, ஆட்டுப்பட்டி தெரு, கொழும்பு 13. தொலைபேசி 0112 43 31 05. பிரேமா நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் SK Sons. SK Sons. அம்மா என்னத்தை விசாரிக்க போறீர்கள், என்னத்தை வாங்க போறீர்கள்? இல்ல பொடியன் வெளிநாட்டு பெட்டன்ல பிளட்ஜில் ஒரு வீடு வாங்கட்டான். உங்க கன இடம் வெளியில நல்லா தான் இருக்கும். குடியேறி 3 நாளில ஒன்று மேலால கசியும், இல்லாட்டி கீழால உடையும். சோலா பவர்ல வீடு, ஸ்விம்மிங் பூல் என்று ஷோ காட்டி கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எல்லாத்தையும் வளைச்சு சுருட்டி எடுக்கிறவதான் இப்ப காலுக்கு கைக்கு நிக்கிறோம். கவனம். கவர்ச்சி பிரசாரங்கள் இன்றி மக்கள் நம்பிக்கையை வென்ற CM Condos நிறுவனத்திடமிருந்து இலக்கம் 3, கென்சிங்டன் கார்டன், கொழும்பு 4 கென் டவர். கால் 0777 961 691. www.slbc.lk. Right person, right choice. Tendril. 7வது நாள். நேரலை அனல் தெரிக்கும் சமகால அரசியல் களம். இன்றைய 7வது நாளில் இலங்கை முஸ்லிம் தகவல் மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளரும் கவிஞரும் சட்டத்தரணியுமான, அதே நேரம் பிரித்தானியாவில் லண்டனில் மிக நீண்ட காலமாக வசிக்கின்றவருமான SMM பசீர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அழைப்பு வருகிறது, அழைப்பை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் நட்டான ரூபன் தான். எங்கிருந்து பேசுறீங்க ரூபன்? நட்டாங்கண்டல் ரூபன். கூறுங்கள் ரூபன், என்ன உங்களுடைய கேள்வி? நாளைக்கு நடக்கிறது இந்த ஜெனிவா தொடர்ல இந்த வீட்டோ அதிகாரம் எவ்வாறான ஆதிக்கத்தை செலுத்தும், அடுத்த சமவாய நாடுகள் தானே, இது ரெண்டு இந்த ஆதிக்கம் எவ்வாறு நடைபெறும் கருத்து என்னங்க? சரி, நன்றி. வீட்டு அதிகாரம் நாடு, மற்றது சமவாயம் உள்ள என்ற ஒரு விடயத்தையும் அவர் கேட்டார். சமவாயம் உடைய நாடுகளுடைய நடவடிக்கையை பற்றியும் அவர் கேட்டார். அவர்களுடைய கேள்வி அவர் அறிந்த வகையில் அவர் கேட்டிருக்கிறார். இந்த ஜெனீவா கூட்டத்தொடரோடு இந்த வீட்டோ அதிகாரம் என்பது அவசரப்பட்டு வருகிறார். உண்மையிலே இந்த வீட்டோ அதிகாரம் பற்றிய விஷயமல்ல இப்போது நடக்க போகுது. 47 நாடுகள் இந்த மனித உரிமை கவுன்சிலில் இருக்கின்றார்கள். இவர்களுடைய மெஜாரிட்டி தீர்மானத்தின் அடிப்படையில் அங்கு கொண்டு வரப்படுகின்ற பிரேரணை முன்மொழியப்பட்டு அந்த பிரேரணை ஆமோதிக்கப்படலாம். ஆமோதிக்கப்படுவதன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த பிரேரணை இருக்கின்ற, அதாவது டிராஃப்ட் வரைவு பிரேரணையில் இருக்கின்ற விடயங்கள் பிரேரணையாக மாற்றப்பட்டு அதன் மூலம் சில கட்டுப்பாடுகள் வரலாம், வராமல் போகலாம். அது அடுத்த விடயம். தீர்மானிக்க போவது மெஜாரிட்டி வாக்குகள், அதாவது பெரும்பான்மை வாக்குகள் என்ற ஒரு விடயத்துக்கு அப்பால் வீட்டோ என்பது செக்யூரிட்டி கவுன்சில் சம்பந்தப்பட்ட ஐக்கிய நாடு சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானங்களை சம்பந்தப்பட்ட வகையில் தான் இந்த வீட்டோ அதிகாரம் நாடுகள் தங்களுடைய செல்வாக்கு செலுத்தும். அந்த உரிமையை பிரயோகிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மறுபுறத்தில் இந்த விடயத்திலே நாங்கள் நாளைக்கு ஐக்கிய நாடு சபையில் தொடங்க போகும் தொடரிலோ
அல்லது அதனுடைய இறுதி தீர்மானத்திலோ இந்த வகையிலும் வீட்டோ என்பது சம்பந்தப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த சமவாயம் என்ற கேள்வி எனக்கு என்னவென்று விளங்கவில்லை. வேறு தமிழிலே வேறு விதமாக நான் புரிந்து கொள்ளவில்லையோ தெரியவில்லை. அந்த சரியான சொல் சமவாயம் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் தாஜாரம் இருந்தால் சொல்லுங்கள். சமவாயம் அவருடைய கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன் பொறுத்த மற்றொரு விடயமாக அது இருப்பதனால் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு நாங்கள் அடுத்த அழைப்பை பார்ப்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், நான் வவுனியாவிலிருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். கூறுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? இந்த இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக சர்வதேச சுயாதீனமான விசாரணை வேணும் என்று நவனி நம்பிள்ளை அம்மா கூறியிருப்பதை பற்றி அதிதி கதைத்தார். அது உண்மைதானே? ஏனென்றால் எல்எல்ஆர்டி அறிக்கையினுடைய பரிந்துரைகளும் நடத்தப்படவில்லை. இதற்கு முன்பு நடந்த சன்சோனி கமிஷன் என்றால் என்ன, தேச விசாரணை குழு, இப்படியான விசாரணை குழு அறிக்கை கூட ஒன்றும் பரிந்துரை செய்யப்படாமல் இருக்கும் பொழுது அவர் கூறியது சரிதானே? மற்றது இன்னும் ஒன்று, இந்த ஆரம்பத்தில் கேட்ட நேரின் கேள்விக்கு அதிதி அவர்கள் பதில் சொல்லும் போது கூறியிருந்தால் தங்களுக்கு தேவை என்ற போராளிகள் தங்களுக்கு தேவை இல்லாட்டிக்கு பயங்கரவாதிகள் என்று. அதே நிலைதானே விடுதலை புலிகள் மீதும் எங்களுடைய அரசாங்கம் போடுகின்றது. தங்களுக்கு தேவை என்ற போது அவர்களை போராளிகள் என்று கௌரவித்து மாநாடு நடத்தி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தார்கள். இப்பொழுது அவர்களை அழித்து விட்டு பயங்கரவாதி என்று கூறுகிறார்கள். இது சரியா என்று கேட்க விரும்புகிறேன். நன்றி. நீங்கள் சொன்ன கேள்வி திரு விஜயலட்சுமி வவுனியாவில் இருந்து அந்த கேள்வி விஜயலட்சுமி அவர்கள் இந்த எல்எல்ஆர்சி பரிந்துரைகள் செய்யப்படவில்லை என்பது பரிந்துரைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டன கடந்த தீர்மானங்களிலே. ஆனால் இந்த சுயாதீனமான ஆணைக்குழு, சர்வதேச ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் உள்ள கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பரிந்துரைகள் செய்யப்படவில்லை என்பதற்காகவோ, இந்த எல்எல்ஆர்சி என்பது அதுக்கு பின்னால் வந்தது, 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு வந்தது, பரிந்துரைகள் செய்யப்படவில்லை என்பதற்காகவோ, அல்லது அதுக்கு பின்னால் திசை விசாரணை குழு என்பது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்வு பிரேரணை, அது சம்பந்தமாக நிச்சயமாக இந்த நவநீதம் பிள்ளைக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அதை பற்றி அவர் சொல்லவும் இல்லை. அந்த அவர் தயாரித்த இந்த 2013ஆம் ஆண்டு கடையிறுதி இந்த வருடம் வர வேண்டிய 2014ஆம் ஆண்டுக்கான டிராஃப்ட் ரெசல்யூஷன், அதாவது வரைவு பரிந்துரைகள் வந்திருக்கின்றன. அதில் கூட அவர் இந்த திசை விசாரணை பற்றி கதைக்கவில்லை. எல்எல்ஆர்சி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன எல்எல்ஆர்சி என்பது ஒரு தேசிய ரீதியான இந்த விசாரணை சம்பந்தமாக ஒரு நம்பகத்தன்மையை பற்றி அவர் குறைவில்லை, செய்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த பரிந்துரைகள் முழுமையாக செய்யப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அவர் நம்பவில்லை என்று சொல்லவில்லை. அவர் முன்னரும் சொல்லியிருந்தார்கள் இந்த பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கின்றன, ஆனால் அதில் நிரம்பவே செய்யப்பட வேண்டி இருக்கின்றன என்பதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒழிய எல்எல்ஆர்சியினுடைய செயற்பாடு முழுமையாகவே ஒரு பொய்யான செயற்பாடு என்பது என்று அவர்கள் சொல்லவில்லை. அவ்வாறான வாதத்தை அவர் முன்வைக்கவும் இல்லை. அங்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த அது போலவே இந்த திசை விசாரணை குழு என்பது மற்ற ஏனைய சான்சோனி கமிஷன் பற்றி நீங்கள் இன்னும் இருந்தால் இன்னும் சான்சோனி கமிஷன் 1983 கலவரங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் அல்லது அதுக்கு முந்தைய விஷயங்களை பற்றி எல்லாம் கூட பல அறிக்கைகள் வந்திருக்கின்றன. அதை பற்றி எல்லாம் இப்பொழுது அவர் கதைக்கவில்லை. அவர் குறிப்பாகவே யுத்தம் நடைபெற்ற பிறகு ஒரு சிவில் வார், அதாவது இலங்கையிலே நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட நிலைமைகளை பற்றி தான் அவர் கருத்து கொண்டு வருகின்றார். அதுக்கு முன்பா சில சம்பவங்களை கூட்டிட்டு காட்டுகின்றார். உதாரணமாக அவருடைய அறிக்கையில் வந்த சம்பவங்கள் சில இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது திருவண்ணாமலையிலே கடத்தப்பட்ட மாணவர்கள், 2006ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட மாணவர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாகவும் அது சம்பந்தமாக 2006 வரைக்கும் அவர் சென்றிருக்கிறார். ஆகவே அதுக்கு முன்பு அவர் 83 சன்சனிக்கோ அதுக்கு முந்தைய சம்பவங்களையோ திசை விசாரணை குழு பற்றிலாம் சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் எதன் அடிப்படையில் அவர் கொண்டு வருவார் என்பதை நீங்கள் கொண்டு வந்த விஷயங்களை அவர் சொல்லவில்லை என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்லுகின்ற இந்த எல்எல்ஆர்சி பரிந்துரைகளை விட அது செய்யப்படுவதில் உள்ள தயக்கங்கள், தாமதங்களை ஒரு புறம் சுட்டிக்காட்டிக் கொண்டு மட்டுமல்ல, இந்த காணாமல் போன சம்பந்தமான விடயங்களிலே எல்எல்ஆர்சி சொன்ன பரிந்துரைகள் முழுமையாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கே குறிப்பாக இங்கு சுயாதீனமாக நடைபெறவில்லை. ஆகவே சுயாதீனமான ஒரு சர்வதேச குழு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த கருத்தான் இங்கு நாங்கள் பேசப்பட வேண்டியது ஒழிய அது மாத்திரமல்ல. மிக முக்கியமான விடயம், நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் யுத்தம் முடிந்த உடனே 2009ஆம் ஆண்டு மே ஒரு வாரத்தின் பின்னரே சுயாதீனமான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அதுதான் இங்கு உள்ள விடயம். நாங்கள் எதை வலியுறுத்த விரும்புகிறோம் என்றால், எல்எல்ஆர்சி நியமிக்கப்பட்ட பிறகு நடைபெறவில்லை என்று சொல்வது ஒரு விடயம். 2013 சொல்லியிருக்கலாம், 2012 சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்போது சொல்லுகிறார் என்றால் 2009 தான் சொல்லுகிறார். இது 2009 சொன்ன கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் என்கின்ற பொழுதுதான்
இவர் இந்த விசாரணை குழுக்கள் நியமிக்கப்படும் முன்பு சர்வதேச விசாரணை குழுக்கள் இதை பற்றி ஆராயம்னு சொல்கிறது தான் நாங்கள் எங்களுடைய கேள்வி எங்களுடைய விடயம். ஆக அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது திட்டமிட்ட வகையிலே ஒரு அரசியல் பின்னணியோடு செய்யப்படுகின்ற அல்லது ஏதோ விதமான பின்னணியில் செய்யப்படுகின்ற திரு தாஜூர் சொன்னது போல ஏதோ ஒரு வெறுப்பாக இந்த இலங்கையின் மீது இருக்கின்ற தன்மையை அங்கு புலப்படுகிறது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மிக அடிப்படையிலே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். தீர்மானங்கள் தீர்வுகளை நான் உங்களுக்கு பரிந்துரை நம்பர் இலக்கங்களோடு கூட தரலாம் என்று அவசியம் நினைக்கின்றேன். அடுத்த விடயம் முக்கியமாக பயங்கரவாதிகள் என்று பயங்கரவாதிகள் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லுகிறீர்களே, இந்தியாவிலே ராஜீவ்காந்தியை கொண்டுடன் பயங்கரவாதி என்று யார் சொன்னது? இந்திய அரசாங்கம் சொன்னது புலிகளை. அதே போலவே பிரித்தானியாவிலே, மேற்குள்ள நாடுகளிலே, அமெரிக்காவிலே, கனடாவிலே இவர்களை போராளிகள் என்று சொன்னவர்கள் தான் பயங்கரவாதி சொன்னார்கள். இலங்கை அரசாங்கம் மட்டும் சொல்வதாக சொல்லுங்கள். இலங்கை அரசாங்கம் சொல்ல போலவே இலங்கை அரசாங்கம் காலத்துக்கு காலம் சொன்னது சமான பேச்சுவார்த்தை கூட பயங்கரவாதிகள் என்ற நிலையிலிருந்து விடுவித்து அவர்களை போராளிகள் என்று மாற்றியது இலங்கை அரசாங்கம். அதை கூட செய்ய தயாராக இருக்கவில்லை மேற்குள்ள நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பாக பிரித்தானியா, அது ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாடுகள், கனடா, அமெரிக்கா, யுஎஸ்ஏ போன்ற நாடுகள் இல்லாமல் இந்தியா கூட இன்று வரையும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது புலிகள் பயங்கரவாதிகள் என்பது. புலிகள் அழிந்து போனார்கள், இல்லாமல் போனார்கள். ஆனாலும் புலிகள் என்பவர்கள் பயங்கரவாதிகள் என்பதை இதுவரையும் இந்த மேற்குள்ள நாடுகள் நீக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கம் தான் மிக தாராளமான அரசாங்கம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்காகவாது புலிகளை போராளிகள் என்று மாற்றி அந்த சட்டத்தை இடைநிறுத்தி வைத்தவர்கள் இலங்கை அரசாங்கம். இலங்கை அரசாங்கம் அவர்கள் எல்லாம் விட ஒரு சிறந்த விஷயத்தை செய்திருக்கிறது. அதைக்காக இலங்கை அரசை பாராட்ட வேண்டும் நினைக்கின்றேன். அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? ஃபைசல், உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ ஜெனிவா மனிதர்மை மீறல் மேலோட்டமாக பார்க்கல தமிழ் தரப்பு செஞ்ச மற்ற ஏனைய சமூகம் செஞ்சது தான் இப்போ தமிழர்களுக்கு செஞ்ச கொடுமை தான் சொல்றாங்க. தமிழ் தரப்பு செஞ்சது மனிதர்மை மீறல் என்ன செய்தி? சரி, நன்றி ஃபைசல். அவருடைய கேள்வி அப்படி இருக்கிறது. அந்த கேள்வியை பொறுத்தவரை, ஃபைசல் புத்தகத்தில் கேட்ட கேள்வியை பொறுத்தவரை, உண்மையில் இந்த அறிக்கைகளிலே மேலோட்டமாக சகல அறிக்கைகளிலும் காணப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஈவன் நவநீதம் பிள்ளையோட அறிக்கையில் கூட, இந்த வரைவில் கூட, முந்தைய வரைவிலும் கூட மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல் பயன்படுத்தப்படுகிறது ஒழிய புலிகள் மனித உரிமை மீறல் செய்திருக்கிறார்கள் பயன்படுத்தப்படுகிற ஒழிய திட்டவட்டமாக புலிகள் செய்த மனித உரிமை மீறல்களை அவர்கள் வகைப்படுத்த, அதாவது லிஸ்ட் பண்ணவில்லை, அதாவது நிழல்படுத்தவில்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புலிகள் மட்டுமல்ல, தமிழர் இயக்கங்கள் முழுமையாகவே மனித உரிமைகள் செய்திருக்கின்றார்கள். ஆயுதம் தூக்கிய சகல இயக்கங்கள் மனித உரிமை செய்திருக்கிறார்கள். அந்த மனித உரிமைகளை வகைப்படுத்துவதாக இருந்தால் அது ஒரு பெரிய லிஸ்டாக, அது பெரிய ஒரு நிழலாக அமைந்துவிடும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த தமிழர் தரப்பிலே ஆயுதம் தூக்கியவர்கள், நாங்கள் தமிழர்கள் என்று பொதுமைப்படுத்தக்கூடாது, அந்த கேள்வியிலே சில மாற்றம் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன். பாய்ச்சல் அவர்கள் தமிழர்களுடைய தரப்பிலே போராட்டம் செய்தவர்கள், தமிழர்களுக்கு விடுதலை வேண்டி தருவதாக சொல்லி போராட்டம் செய்தவர்கள், தங்களுடைய சுய பிரதேசங்களிலே வாழ்ந்த முஸ்லிம் மக்களை, சிங்கள மக்களை மிக மோசமான முறையிலே மனித உரிமை மீறல் செய்திருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள், அவர்களை அடித்து விரட்டியிருக்கிறார்கள். இது பாரிய மனித உரிமை மீறல். சர்வதேச மனித உரிமை குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற பின்னர் வந்த சட்டங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இடத்தை இடம்பெற செய்வது ஒரு பெரிய மனித உரிமை மீறல். ஜனசீரன் சொல்லப்படும் இனப்படுகொலை செய்யப்பட்டு என்று தமிழர்கள் சொல்கிறார்களே, இதை முஸ்லீம்கள் மீது செய்தது புலிகள், இது பெரிய மகா மனித உரிமை மீறல். இவையெல்லாம் சர்வதேச நீதிமன்றம் நிறுத்த வேண்டிய குற்றச்சாட்டுகள். இப்பொழுது பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் நிறுத்தப்பட வேண்டும். ஒருவேளை அவர் தப்பிவிட்டார்னு சொல்ல வேண்டும். சட்டத்தின் கரங்களில் சர்வதேச சட்டங்களிலிருந்து தப்பிவிட்டார்னு சொல்ல வேண்டும். சிறுவர் போராளிகள் மனித உரிமை குற்றத்தில் இன்று சர்வதேச மனித குற்றங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. வார் கிரைம் சொல்லப்படுகின்ற யுத்த குற்றமாக காணப்படுகிறது. இந்த குற்றங்களுக்காக எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய பலர் இன்று வெளிநாடுகளிலே, ருவாண்டாவிலே, லைபீரியாவிலே, சார்ல்ஸ் டெய்லர் போன்றவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது பிரபாகரன் உயிரிழந்து இருந்தால் நிச்சயமாக இதற்கெல்லாம் அவர் தண்டிக்கப்பட வேண்டிய இடம் ஹேக் நீதிமன்றமாக தான் வந்திருக்கும். ஆகவே அவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கான விஷயங்களிலே சர்வதேசத்துக்கான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தால், சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தால், இந்த அறிக்கைகளிலே முஸ்லிம்களுக்கு அழைக்கப்பட்ட 2006 ஆண்டு மாணவர்களை திருவண்ணாமலையில் சுட்டுக் கொல்லப்பட்டது மிக துரதிர்ஷ்டமான சம்பவம்.
அந்த சம்பவங்களை கோடிட்டு காட்டுகிறார்கள். 2006ஆம் ஆண்டு மூதூரிலே முஸ்லிம்கள் முழுமையாகவே அகதிகளாக்கப்பட்டவர்கள். முஸ்லிம்கள் அங்கே வைத்து அங்குள்ள இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ராணுவம் அவர்கள் திட்டமிட்ட விதமாக தாக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து துப்பாக்கி சூடுகள் நிகழ்த்தி அல்லது பீரங்கி தாக்குதல் நிகழ்த்தி அந்த எதிர் தாக்குதல்கள் மக்களை தாக்க வேண்டும் என்பதற்காக புலிகள் மிக மோசமான முறையில் செயற்பட்டிருக்கிறார்கள். இந்த விதமான மனித உரிமை மீறல்கள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஆனால் நவநீதன் பிள்ளை அறிக்கை 2006ஆம் ஆண்டு 12 அந்த மாணவர்களை பற்றி சொல்லுகிறது. இந்த மகா படுகொலைகளை பற்றி, இந்த சர்வதேச படுகொலையை பற்றி, இந்த போர்க்கையை பற்றி சொல்லவில்லை. ஆகவே இதிலிருந்து அவர்கள் விளங்குகிறது சர்வதேச அரசியல் எங்கு நிற்கிறது, யார் அதை முன்னெடுத்து செல்கிறார்கள், நாங்கள் எங்கே பின்னுக்கு நின்று கொண்டு இதை செய்ய முடியாமல் எங்களுடைய அரசியல்வாதிகள் வெறுமனே கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒளிய மேடைகளிலே. இது ஒரு சர்வதேச மட்டத்திலே ஒரு சரியான முறையில் கொண்டு போகும் என்பதை இது எங்களுக்கு துல்லியமாக காட்டுகிறது. அழைப்பில் ஒருவர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய கேள்வி. யார் பேசுறீங்க? நான் ஹேட்டன் பாலபாலச்சந்திரன். கூறுங்கள். அதாவது கடந்த மாதம் அதிமேதகு ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க அவர்கள் ஒசிங்டனில் வைத்து ராய்ட்டர் செய்தி ஸ்தாபன நிறுவனத்திற்கு அளித்த பேச்சு ஒன்றில் இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்த முனைந்தால் அதற்குள் இந்தியாவும் அகப்படும் என்று வெளிப்படையாக எச்சரித்திருந்தார். அதாவது 1980 நடந்த விஷயங்களில் இலங்கை ராணுவம் மட்டுமல்லாமல் முன்னாள் போராளிகள் மற்றும் இந்திய அமைதி படையினர் கூட இதில் அகப்படுவார் என்று அவர் எச்சரித்திருந்தார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதுதான் எங்கள் கேள்வியாக இருக்கு. சரி, நன்றி. இந்த திரு பாலச்சந்திரன் அவர்கள் நட்டிலிருந்து உண்மையில் அந்த மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம், இந்திய அமைதிப்படையானது நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அமைதிப்படை என்ற போர்வையிலே ஈராக்கிலோ அல்லது ஆப்கானிஸ்தானிலோ படைகள் சென்று செய்கின்ற நடவடித்தனங்கள், அவருடைய அத்துமீறல்கள், மனித உரிமைகள் எல்லாமே இன்று செய்திகளாக வந்திருக்கின்றன. அதுக்கான விசாரணைகள் பல மேற்குள் நாடுகளிலும் ஒரு சில இடங்களில் நடைபெற்றிருக்கின்றன. பிரித்தானியாவிலே அப்படி விசாரணை ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவிலும் ஒரு விசாரணை நடைபெற்றிருக்கின்றன. பரவலாக இல்லாவிட்டாலும் ஒரு கண்துடைப்புக்காக ஒன்று நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இந்த மனித அமைதிப்படை என்பது ஆக்கிரமிப்படையாகவே அன்று ஒரு பகுதியினால் பார்க்கப்பட்டது. அந்த ஆக்கிரமிப்படை என்ற வகையிலே அவர்கள் செய்த அடாவடித்தனங்கள் மிக கொடூரமான விஷயமாக, கொடூரமான செயல்கள் யாவுமே தண்டிக்கப்பட வேண்டியவை. ஆனால் இவை இந்த உதாரணமாக பார்க்க போனால் இந்த காணாமல் போனோர் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் நியமித்த ஆணைக்குழுவின் முன்பு இந்த விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இது சம்பந்தமாக அந்த ஆணைக்குழுவில் முறையிட்ட பொழுது அந்த ஆணைக்குழு அது சொல்லியிருக்கிறது, நாங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அதிகாரம், அதாவது 90ஆம் ஆண்டிலிருந்து இத்தவரையும் உள்ள 2013ஆம் ஆண்டு வரையும் உள்ள காணாமல் போனோர் சம்பந்தமாகவே நாங்கள் விசாரிக்க வேண்டிய ஒழிய அதுக்கு முந்தி விசாரிப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லையே சொல்லியிருக்கிறார்கள். அது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடம் என்னவென்றால், அவ்வாறான இந்திய படைகளால் செய்யப்பட்ட மகா படுகொலை, ஒரு கோப்பாய் வைத்தியசாலை நினைக்கின்றேன், அங்கு நடைபெற்ற கொலை, பள்ளி மாணவர்கள், எண்ணிலடங்காத படுகொலைகளை செய்த, கற்பழிப்புகளை செய்த இந்திய ராணுவத்தின் மீது நிச்சயமாகவே ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணையை இது வலியுறுத்துவதற்கான காரணம் ராஜரீக ரீதியான ஒரு தந்திரோபாயமாகவே லலித் வீரதுங்க அவர்கள் இந்தியா ஒருவேளை இந்த நடக்கப் போகின்ற ஜெனீவா மாநாட்டிலே தீர்மானத்தை கொண்டு வருகின்ற தகுதியும் அற்றது என்பதை சொல்வதற்கு மட்டுமல்ல, ஒரு வகையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு முன்மொழிவை கொண்டு வந்து இந்திய ராணுவம் செய்த விசாரி என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக ஒரு எச்சரிக்கையை மறைமுகமாக இந்தியாவினுடைய மனச்சாட்சியை கிளறுகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். சரியை தொட்டு பார்க்க வைக்கின்றோம். நேரம் 9:51. நீங்களும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112676868. அழைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம் சகோதரன் பாஷீர். ஒரு ஆய்வாளராகவும் இலக்கியவாதியாகவும் நிகழ்ச்சியில் கூட உங்களை தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய கேள்வி ஒரு மட்டக்களப்பிலிருந்து சௌசிதன் பேசுகிறது. என்னுடைய வினா, நாங்கள் புண்ணுக்கு மீண்டும் மீண்டும் வெந்த புண்ணிலை வேலை பாய்ச்சுவதோ அல்லது காயங்களை மீண்டும் உரிய காலம் அல்ல இது. நடுநிலைமையாக நீங்கள் மனச்சார்ந்துடன் ஆய்வாளர் பஷீர் அவர்களை இந்த வினாவுக்கு பதிலளிக்குமாறு கேட்கிறேன். புலம்பெயராத மனதோடு மண்ணின் மனத்தோடு இருப்பவர் என்ற வகையில் இந்த பிரச்சனை, எரியும் பிரச்சனைக்கான அந்த மீள் நல்லிணக்க சமரசத்தை நாங்கள் எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நாங்கள் சர்வதேச விசாரணையை விட்டு விடுவோம், சர்வதேசத்திற்கு கணக்கு காட்டுவதை விட்டு விடுவோம். இந்த பிரச்சனைக்கான
பதில் அல்லது இந்த பிரச்சனைக்கான பதில் இருப்பை இலங்கை அரசாங்கம் தானே இப்பொழுது சரியாக செய்ய வேண்டும். இந்த மீள் நல்லிணக்கம் என்பதனை தாங்கள் நம்புகின்றீர்களா? மனச்சான்றுடன் தென்னாப்பிரிக்கா போன்ற நாட்டில் இடம்பெற்றது போல இதய சுத்தியோடு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனது கேள்வி. நன்றி. நன்றி சசிதரன். புண்ணுக்கு புயல் பாய்ச்சுவது என்பது அல்ல எங்களுடைய நோக்கம். இந்த கேள்விகள் அவ்வாறு அமைந்திருக்கின்றபடியினால் அவ்வாறான பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. மண்ணுக்குள் உள்ள ஈரழிப்புடன் நாங்கள் மீண்டும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. என்னவென்றால் இந்த விடயங்கள் சில நேரங்களிலே இதயத்திலே உறைந்து போய் இருந்தாலும் நாங்கள் அதை மறக்க முற்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வரலாறுகள் உண்மையிலே காலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வைத்தியம். அது அந்த வைத்தியத்தின் ஊடாக நாங்கள் பல பழசுகளை மறந்து கொண்டு துன்பங்களை தள்ளிவிட்டு நாங்கள் பயணத்திலே ஒற்றுமையாக பயணிக்க விரும்புகிறோம். அதன் காரணமாக தான் இன்று எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ் முஸ்லிம்களுக்கு இடம்பெற்றிருக்கிறது, சிங்களவர்கள் தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் இலங்கை இன்று வேறு ஒரு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த திசையிலே மீளிணக்கத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் நீங்கள் எப்படி மீளிணக்கத்தை எதிர்பார்ப்பீர்கள்? அதாவது இன்றைய தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்பதற்காக ஜெனீவா வரைக்கும் சென்று இந்த மீளிணக்கத்தினுடைய உள்நாட்டு அந்த இதிலே நம்பிக்கை இல்லை என்பதனூடாக அந்நிய ஏகாதிபத்தியங்கள் இந்த நாட்டினுடைய உள்நாட்டு அரசியலை தலையிடுவதன் மூலமாக இங்கு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதனூடாக உள்நாட்டில் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. இதுவரையும் சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் மெதுவாகவே முன்னேறி கொண்டு வருகின்றன. இந்த யுத்தம் நடைபெற்று பல ஆண்டுகள் செல்லவில்லை. 2009ஆம் ஆண்டு தான் யுத்தம் முடிவுற்றுக்கு வந்தது. ஆகவே இன்னும் நீண்ட காலமாகவே பல உலக நாடுகளிலே இன்னும் பல விடயங்கள் முடிவுறாமல் இருக்கின்றன. உதாரணமாகவே சாதாரணமாக சொல்லுவார்கள், பிரித்தானியாவிலே இந்த ஈராக் மீதான யுத்தத்தை செய்தவர்கள் சில நேரத்திலே இடம்பெற்ற பல மோசடி, தப்பு கருத்து பரிமாற்றல்கள், அது மாத்திரமல்ல அங்கு மக்களுக்கு சொல்லப்பட்ட பொய்கள் பலவற்றை பற்றி ஆராய்வதற்கு அணியப்பட்ட சில்வர்ட் கமிஷன் என்பது இதுவரையும் வெளியிடப்படவில்லை. அதை வெளியிடவில்லாமல் அந்த அரசு இருக்கின்ற புதிய அரசு அந்த காலகட்டத்திலே தொழிற்கட்சி ஆட்சியில் இருந்தது. இப்பொழுது இருக்கிற மரபுவாத கட்சி கூட வெளியிட விரும்பவில்லை. ஏனென்றால் அது ஜோர்ஜ் புஷும் டோனி பிளேயர் என்பவரும் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருந்தார்கள், யுத்தங்கள் எவ்வாறு பொய்களை சொன்னார்கள், எந்த பொய்யை கொண்டு யுத்தத்தை மேற்கொண்டு நடத்தினார்கள் பற்றிய விஷயங்களை அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது. அதை வெளியிடுவதற்கு ஜனநாயகம் பற்றி பேசுகின்ற ஒரு பிரித்தானிய அரசுக்கு இதுவரையும் துணிச்சல் இல்லை. ஆகவே இவ்வாறான பல விசாரணைகள் உலகம் முழுக்கவே நீங்கள் சொல்லுகின்ற, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஜனநாயகம் பற்றி பேசுகின்ற, ஜனநாயகம் பற்றி நாங்கள் தான் ஜனநாயகவாதிகள், உலகத்தை ஜனநாயகத்தை போதிப்போம் சொல்லுகின்ற மனிதர்கள், அந்த கட்சிகள் எல்லாமே, அந்த நாடுகள் எல்லாமே கூட இன்று அவ்வாறான ஜனநாயகத்தை தங்களுக்குள் செய்வதற்கு தயாராக இருப்பில்லை. இன்று போர்க்குற்றம் சம்பந்தமாக ஐக்கிய நாடு ஹேக் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச குற்ற நிறுவனத்துக்கு எதிராக இதுக்கு நிறுவனத்திலே ஒரு புகார் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டோனி பிளேயருக்கு எதிராக என்ன நடக்கிறது? ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால் பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, உலகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சுதேசிய முறைகள், சுதேசிய பொறிமுறையின் ஊடாக பல விடயங்களை நாங்கள் மீளிணக்கத்தில் நம்பிக்கை வைப்பதாக இருந்தால், இந்த நாட்டு பெரும்பான்மை சிங்கள மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால், நீங்கள் வெளிநாட்டிலே போயிருந்து சண்டீர்களை கூட்டி வந்தவர்கள் அடிப்பை விரும்பவில்லை. அவர்கள் உதாரணமாக இந்தியாவை கூட்டி வந்தீர்கள், அதை அந்நேரம் தவிர்க்க முடியாமல் தான் ஜெயவர்தனா ஒத்துக்கொண்டார். உண்மையிலே விருப்பமாக இந்தியாவை அழைக்கவில்லை. ஆகவே இந்தியா வெளியேற்ற முயற்சியிலே பிரவேசமும் வந்தார். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய இறைமையிலே நீங்கள் அந்நியரை கொண்டு வந்து சிங்களவர்களுக்கு அடிப்பித்துத்தான் நாங்கள் மீளிணக்கத்தை உண்டாக்கலாம் நினைக்கிறீர்களே, அதுதான் பழையான விடயம். அவை மீளிணக்கம் எங்கே வர வேண்டும்? சிங்களவர்கள் எங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள், நாங்கள் முஸ்லீம் நாட்டில் பிறந்தவர்கள். இன்று பார்க்கிறீர்கள், ராவ் பார்க்கிறீர்கள், அவர் என்ன செய்கிறார்? அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான அறிக்கை நவீனம் பிள்ளைக்கு 50 பக்கங்களில் கையெழுத்திருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லுகிறார், எனக்கு அந்த அறிக்கையை கொடுத்து தெரியாது, அந்த அறிக்கையை ஹசன் அலி கொடுத்திருக்கிறார். எப்படி இருக்கிறது கட்சி பார்த்தீர்களா? ஒரு கட்சி, ஒரு முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி, தங்களுடைய கட்சியிலே இருக்கிற செயலாளர் நாயகம் அந்த நவநீதம் பிள்ளைக்கு அறிக்கை வெளியிட்டு கொடுத்திருக்கிறார், கையெழுத்திருக்கிறார். அந்த அறிக்கையிலே முஸ்லிம்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய சலுகைகளை மட்டும் அனுபவித்துக் கொண்டு உரிமைகளை செய்வதில் பின் கதவாலே மிக கீழ்த்தரமான முறையிலே இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் முஸ்லிம்களை கூட பிழை கொடுக்கிறோம். முஸ்லிம்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் சிங்களர்களாக இருந்தாலும் மீளிணக்கம் என்பது உண்மையான இதை சுத்தியுடன் செய்யப்பட வேண்டிய விஷயம். இப்படி பின்கதவால் ராவ் செய்வது போல அறிக்கையை நவநீதம் பிள்ளை கொடுப்பதனூடாக செய்கின்ற விஷயம் அல்ல. அதுபோல தமிழ் தரப்பினர் போய் ஜெனீவாவில் இருந்தான் வர வேண்டும், வந்து இங்கே சிங்களவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதன் மூலமாக செய்வதில்லை. தென்னாப்பிரிக்க அனுபவங்களை பற்றி கேட்டீர்கள். தென்னாப்பிரிக்க அனுபவம் மிக வித்தியாசமானது. தென்னாப்பிரிக்காவில் யுத்தம் நடைபெறவில்லை. தென்னாப்பிரிக்காவில் ராணுவம் கடந்த 30 வருட காலம் போல அங்கு ஏற்பட்டது இன நிலவேறுபாடு காரணமாக ஏற்பட்ட அடக்குமுறையினாலே சிறுபான்மை மக்களுடைய ஆட்சியிலே பெரும்பான்மை மக்கள் ஆண்ட ஆட்சியினூடாக நடைபெற்ற அடாவடித்தனங்கள்
ஒப்பீட்டு அளவிலே இலங்கையினுடைய ஒப்பீடு செய்யக்கூடிய அளவானதல்ல. அங்கு நீளக்கம் வருவதற்கான தலைமைத்துவங்கள், அங்குள்ள அரசியல் பின்னணிகள், உலக மாற்றங்களூடாக ஏற்பட்ட பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக அந்த பின்னணியை வைத்து பார்ப்பதில்லை. இது இங்கு யுத்தம் நடைபெற்றது. யுத்தத்தின் பின்னுக்கு பார்க்க வேண்டிய விடயம் அல்ல. ஒரு ஜனநாயக படிமுறையினூடாக மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு ரெக்கன்சிலியேஷன், அதாவது முன்னணக்க செயற்பாடு என்பதும் யுத்தத்தின் முடிவிலே ஏற்படுகின்ற முன்னணக்க செயற்பாடு என்பது மிக வேறுபட்டது. ஆக நீங்கள் அது இரண்டையும் ஒப்பிட முடியாது. நான் நினைக்கிறேன் தென்னாப்பிரிக்காவினுடைய பற்றி ஒரு தப்பான இலங்கை அரசு கூட கைத்துக் கொண்டிருக்கிறது. சில வேலை தென்னாப்பிரிக்கா பற்றி நாங்கள் கருத்தில் கொள்ளலாம் என்று சர்வதேச அமெரிக்கா கூட அதை முன்மொழிந்திருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் தென்னாப்பிரிக்காவுடைய முழுமையானதை அவ்வாறு பின்பற்றுவது அல்ல நோக்கம். தென்னாப்பிரிக்காவுடைய நல்ல அம்சங்களை அதனுடைய செயற்பாட்டு முறை, அந்த மெக்கானிசம் சொல்லப்படுகின்ற பொறுமுறையில் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் அதை பயன்படுத்தலாமே ஒழிய அந்த தென்னாப்பிரிக்காவுடைய முறை, அந்த மாதிரி, அந்த முறையை முழுமையாக பின்பற்ற இலங்கையில் முடியாது என்று நான் நம்புகிறேன். அழைப்பில் ஒருவர். வணக்கம். வணக்கம். 3ஆம் பட்டியிலிருந்து குணரத்னம். யார் பேசுறீங்க? 3ஆம் பட்டியிலிருந்து குணரத்னம். குணரட்னம், உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக கூறுங்க, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். அரிதி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் சொன்னார், அமைதிப்படை செய்வதும் குற்றம், விடுதலை புலிகள் செய்வதும் குற்றம். ஆனா இலங்கை அரசாங்கம் இதுவரை 83ஆம் ஆண்டுக்கு நெடுந்தீவு குமுதினி படுகொலையிலிருந்து இதுவரை நான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தான். கடைசி வரை முள்ளிவாய்க்கால் வரை எத்தனையோ குண்டுகளை அடித்து எங்களை இடம்பெயர்ந்த அரசாங்கம் செய்வது குற்றம் இல்லையா? அவர் ஏற்றுக்கொள்றாரா, ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற கேள்வி. சரி, நன்றி. அரசாங்கம் செய்து குற்றமா குற்றம் இல்லையா? அரசாங்கம் என்பது நாங்கள் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தை மட்டும் பார்த்துட முடியாது. நீங்கள் சொல்லுவது இலங்கையிலே நீங்கள் சொல்லுகிற போராட்டம் குமுதி படுகொலை தொடக்கம் நாங்கள் மிக பின்னோக்கி பார்ப்போம். இந்த இனப்பிரச்சனை தொடங்கிய காலத்திலிருந்து, அதாவது முதல் 13 பேரை நாங்கள் யாழ்ப்பாண சந்தையிலே வைத்து குண்டு வைத்து தகர்த்த காலத்திலிருந்து, பரமேஸ்வர சந்தையிலிருந்து குண்டு வைத்து தகர்த்த காலத்திலிருந்து, அல்லது நீங்கள் செபஸ்தியாம்பிள்ளை கொண்ட காலத்திலிருந்து, அல்லது அலுப்புரத் துறையப்பா கொண்ட காலத்திலிருந்து என்று வரலாறை பின்னோக்கி கொண்டு நாங்கள் போய் ஒவ்வொரு காலகட்டமாக பார்க்கின்ற பொழுது அந்த காலகட்டங்களிலே இந்த மாறான செயற்பாடுகளை அரசு அடக்குமுறையை பயன்படுத்தும் என்பதை நீங்கள் எப்படி மறக்க முடியும்? ஒரு நாட்டுடைய இறமையை பாதிக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கம், அது எந்த அரசாங்கம் பார்க்க முடியாது. சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய புரட்சியை சொன்னார்கள், எகிப்திலே ஆட்சி கொண்டு வந்தார்கள். அந்த அரசு தன் சொந்த மக்களே, எந்த மாற்றத்தை கொண்டு வந்த மக்களே, தங்களே ஆட்சியில் அமர்த்திய மக்களே, ஹொஸ்னி முபாரக்கை துரத்தி விட்டு ஆட்சி கொண்டு வந்த மக்களே, அந்த அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றிக் கொண்டு இப்பொழுது அவர்கள் மக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் உலகத்தினுடைய போக்கை நீங்கள் பார்க்க வேண்டும். அதிகாரத்தை வைத்திருக்கின்ற எந்த அரசு, இலங்கையினுடைய சகல அரசுகளுமே தங்களுடைய இறைமைக்கு அச்சுறுத்தலாக வருகின்ற பொழுது அதை பாதுகாப்பதன் முயற்சியிலே அதை தமிழர் என்று பார்க்க முடியாது. 1980, 71 கிளர்ச்சிகளை பார்க்கிறோம், 71 கிளர்ச்சியை பார்க்கிறோம், அதாவது UJP கிளர்ச்சியை பார்க்கிறோம், அதுக்கு பின்னரான கிளர்ச்சியை பார்க்கிறோம். முழுமையாக சிங்களவர்கள் இவர் எங்களுடைய சகோதரர்கள் தான், இவர்களை நாங்கள் ஒன்றும் செய்துவிடக்கூடாது என்று இலங்கை அரசாங்கம் செயற்படவில்லை. அவர்களையும் சுட்டு தள்ளியது, வீதிகளிலே சடலங்கள் எரிக்கப்பட்டு கிடந்தன. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவு ஒன்று நீங்கள் கதைக்குள்ளோ அதே அளவான படுகொலைகள் மிக படுவேகமாக மிக மோசமான முறையிலே இளைஞர்களுடைய சகல பாகங்களிலும் சிங்கள பிரதேசங்கள் இடம்பெற்றன. அதை செய்தது யார்? இந்த சிங்கள அரசு தான் செய்தது. நீங்கள் எந்த அரசை சொல்லுகிறீர்களோ இந்த அரசு தான் செய்தது. இந்த அரசு என்றால் எந்த அரசு? இதுவரை காலம் இலங்கையை சுதந்திர ஆட்சியின் பின்பு 1948 பின்பு ஆட்சியில் இருந்த சகல அரசுகளும் இது செய்து கொள்கின்ற இந்த அரசை நீங்கள் சொல்லுகின்ற சுட்டுக்காட்டு என்ற வீரர் எல்லா அரசையும் சார்ந்தது என்பது, எல்லா அரசும் இறமையை பாதிக்கின்ற பொழுது தனக்கு நடவடிக்கை தன்னை பாதுகாக்க வேண்டிய, இறமையை வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அதுக்கு உண்டு. அது எதையும் செய்யும் என்பது அமெரிக்காவை கூட அதை செய்யாமல் இருக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவோடு இன்றைய 7வது நாளை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய 7வது நாள் நிகழ்ச்சியில் இலங்கை முஸ்லிம் தகவல் மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளரும் கவிஞரும் பிரித்தானியாவிலே நீண்ட காலமாக வசிப்பவருமான சட்டத்தரணி SMM பசீர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தாஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.